இந்த மாதம் சால்வையின் மாதம், மந்த் ஆஃப் ஷால். வேதத்துல 2 பேரோட சால்வைய கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒன்னு வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவின் சால்வை, இன்னொன்னு பிச்சைக்கார குருடனாகிய பர்திமேயுவின் மேல் வஸ்திரமான சால்வை. இதுல லாஸ்ட் சீனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எலியா சால்வையோட வந்த லொகேஷன் எது அப்படின்னா, எரிகோவுக்கு வந்தார், எரிகோவிலிருந்து புறப்பட்டு போனார். பர்திமேயுவும் சால்வையோட எரிகோவுக்கு வெளியில உட்காந்துதான் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேருமே சால்வையோட கடந்து வந்த இடம், சால்வையோட இருந்த இடம் எரிகோ. ஸோ லொகேஷன் எரிகோ. இங்க எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, இங்க பர்திமேயு பார்வையடைய போறான். இதை வேடிக்கை பார்க்க வந்தவங்க, எலியா பரமேறி போறத வேடிக்கை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் 50 பேர். ஆனா பர்திமேயு பார்வையடைய போறத வேடிக்கை பார்க்க வந்தது திரளான ஜனங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு எலியா எலிசாட்ட கேக்குறாரு. அதே மாதிரி இயேசுவும் பர்திமேயுட்ட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. 2லேயுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கேட்டதுக்கு அப்புறம் எலியா எலிசாட்ட, நீ அரிதானதை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறத நீ பார்த்தா நீ கேட்ட ரெட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாரு எலியா. ஆனா பர்திமேயுவோட விஷயத்துல இயேசு எந்த டிமாண்டும் வைக்கல. பர்திமேயு பார்வை அடையணும்னு கேட்ட உடனேவும் எந்த டிமாண்டும் வைக்காம அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்து அற்புதம் செஞ்சிடறாரு இயேசு. எலியா எடுத்துக்கொள்ளப்படும்படி மேல தள்ளி தள்ளி போறத பார்த்து எலிசா தகப்பனே தகப்பனேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்க இயேசு தள்ளி போறத பார்த்து பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அங்க எலிசா தகப்பனே தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க பர்திமேயு குமாரனே குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கீழே விழுந்த எலியாவின் சால்வைய எலிசா எடுத்துக்கொண்டார். இங்க பர்திமேயுவோட கீழே விழுந்த சால்வைய பர்திமேயும் எடுத்துக்கல, வேற யாரும் எடுத்துக்கல. சால்வைய போட்டுட்டு தான் இயேசுட்ட போனான். பரமேறி போன எலியாவ எலிசா பார்த்தான். இங்க பரத்திலிருந்து இறங்கி வந்த எலியா என்று எண்ணப்பட்ட இயேசுவை பர்திமேயு பார்த்தான். எலியாவோட சால்வை யோர்தான் ஆத்துல அடிச்சு துவைச்சி சலவை செய்யப்பட்ட சுத்தமான சால்வை. பர்திமேயுவோட சால்வை அசுத்தமான சால்வை. அவன் குருடனாகவும் பிச்சைக்காரனாகவும் இருந்தபடியினால் அவனுடைய சால்வை அசுத்தமான சால்வையா இருந்திருக்கும். இதுல பேர் காரணமே பார்த்தோம்னா, பர்திமேயோட மீனிங் பர் அப்படின்னா இது அரேமிக் வேர்டு. அதோட அர்த்தம் மகன் அப்படின்னு அர்த்தம். திமேயு அப்படின்னா டேம் அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்ட்ல இருந்து தான் இந்த திமேயு வருது. டேம் அப்படின்னா ஹீப்ரூல அன்கிளீன். அப்போ பர்த்னா சன், டேம்னா அன்கிளீன். பர்திமேயு அப்படின்னா சன் ஆஃப் அன்கிளீன். அவன் பேரே அசுத்தத்தின் மகன். ஆனா எலியானா என்ன மீனிங்னா, the Lord is my God. God எப்பயுமே கிளீனானவர். இப்போ எலியானா சன் ஆஃப் கிளீன், பர்திமேயுனா சன் ஆஃப் அன்கிளீன் அப்படின்னு அர்த்தம். 2 பேருமே அவர்களுடைய தகப்பனுடைய பெயரை உடையவர்கள். ஏல் அல்லது ஏலி அப்படின்னாலே தேவன் அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப தகப்பனாகிய தேவனுடைய பெயரை உடையவன். பர்திமேயும் திமேயுங்கிறது அவனோட அப்பா பேரு. அப்ப 2 பேருமே தகப்பனுடைய பெயரை தன் பேருக்குள் வைத்து கொண்டவர்கள். 2 நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா 2லுமே அற்புதம் நிகழுது. இங்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படும் அற்புதம், அங்கு பர்திமேயு பார்வையடையும் அற்புதம். அங்கு அன்னைக்கு எலியா பரமேறி போறத பார்த்த எலிசா பின்பு பரமேறி போகவிருக்கும் இயேசுவின் முன்மாதிரியாக நிழலாக எலிசா எலியாவை பார்க்கிறாரு. இங்க பர்திமேயோட காலத்துல எலியா வர காத்திருந்த ஜனங்களில் ஒருவனாகிய பர்திமேயு பார்வையடைந்து இயேசுவை கண்டான். எலியாவோட பணி நிறைவு விழாவுல
எலிசாவுக்கு சால்வை போர்த்தி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. தாகத்தோடு பின்னாடி துரத்தி போன எலிசாவுக்கு வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக எலிசாவுக்கு கிடைக்க வேண்டிய சால்வை கிடைத்தது. தாகத்தோடு இயேசுவை பின்னாடி துரத்தி போன பர்திமேயுவுக்கும் கிடைக்க வேண்டிய பார்வை கிடைத்தது. கீழே விழுந்த எலியாவின் சால்வைதான் எலியாவின் ஊழியத்தை தொடர எலிசாவுக்கு வானத்திலிருந்து விரிக்கப்பட்ட சிவப்பு ரத்தன கம்பளம். எலிசா மாதிரி யாரு பின்னாடியெல்லாம் எது பின்னாடியெல்லாம் துரத்தி போய் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கீங்களா? கீழே இருக்கிற வரைக்கும் எலியாவோட சால்வை வல்லமை நிறைஞ்சதுதான். ஆனா அந்த வல்லமை நிறைஞ்ச சால்வை எலிசாவுக்கு கிடைக்கல. எலியா மேல போறப்ப சுழல் காற்றுக்கு அப்புறம் அக்கினி ரதத்திற்கு அப்புறம் ஏற்கனவே வல்லமையா இருந்த சால்வையோடு மகிமையும் சேர்ந்து மேலான இடத்திலிருந்து எலிசாவின் மேல் அந்த சால்வை சிவப்பு ரத்தின கம்பளமாக விழுந்தது. அதே போல உங்களுக்கும் துரத்தப்பட்ட இடத்திலிருந்து அல்ல, விரட்டப்பட்ட இடத்திலிருந்தும் அல்ல, மேலான இடத்திலிருந்து மகிமையான சிவப்பு ரத்தன கம்பளங்கள் உங்களுக்காக விரிக்கப்படும் இம்மாதத்தில். இத பத்தி நீங்க கமெண்ட்ல சாட்சி சொல்லுவீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறது தெரியுமான்னு தீர்க்கதரிசிகளோட பிள்ளைகள் தடை பண்ணி வழிமறிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் எலிசா தொடர்ந்து முன்னேறி எலியாவை நோக்கி போய்கிட்டே இருந்தான். அதே மாதிரி பர்திமேயுவையும் இயேசுட்ட நெருங்க விடாம நிறைய பேர் தடை பண்ணிக்கிருந்தாலும் வழி மறிச்சுக்கிட்டு இருந்தாலும் பர்திமேயு தொடர்ந்து தன்னுடைய வாய்ஸ் மூலமா தொடர்ந்து சத்தம் போட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தான். எலியாவும் பர்திமேயுவும் போன போது 2 பேருமே சால்வியை விட்டுட்டு போயிட்டாங்க. எலிசா எலியாட்ட வரம் கேட்டப்ப எலியா எலிசாவை தொடாமலே வரம் கொடுத்தார். இயேசு தொடாமலே பர்திமேயு கேட்ட பார்வை வரத்தை பெற்றான். இந்த 2 இடத்துலயுமே தொடாமலே அற்புதம் நடந்தது. எலியாவோட சால்வையில வல்லமை இறங்கி இருந்தது. பர்திமேயோட சால்வையில வறுமை மட்டும்தான் இறங்கி இருந்தது. எலிசா பெற்றுக்கொண்டது எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவிக்குரிய வரம். இங்கு பர்திமேயு பெற்றுக்கொண்டது 2 கண்களிலும் அவன் விரும்பி கேட்ட மாம்சிகமான பார்வை வரம் கிடைத்தது. எலியாவும் எலிசாவும் சால்வையோடு தான் யோர்தான்ங்கிற தடைய கடந்து போனாங்க, கடந்து வந்தாங்க. யோர்தான் போல உங்களுக்கு எதிரா வர்ற எல்லா தடைகளையும் கர்த்தர் உங்கள் மேல் போர்த்தும் நீதியின் சால்வையோடு இம்மாதம் கடந்து போவீர்கள். ஆமேன். இங்கு பர்திமேயு சால்வையை வைத்து விட்டு தான் யோர்தான் போல தடையாக இருந்த மக்களை கடந்து இயேசுட்ட போனான். எலியாவின் சால்வையோடு தான் எலியாவோட அடிச்சுவடுகளை பின்பற்றி போனா எலிசா. இங்க பர்திமேயு சால்வையை போட்டுட்டு தான் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சென்றார். இங்க எலிசா எலியாவோட சால்வையை தூக்கிக்கிட்டு தான் புது ஆவிக்குரிய வாழ்வை நோக்கி பயணிக்கிறான். இங்க பர்திமேயு சால்வையை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இயேசுவுக்கு பின்னாக புது வாழ்வை நோக்கி பயணிக்கிறான். எலியாவோட சால்வை எலிசாவுக்கு கிடைச்ச உடனேவும் உண்மையும் உத்தமமான சீஷனா உடனே மாறுறான். அதே மாதிரி பர்திமேயுவும் இயேசுவிடமிருந்து பார்வை கிடைத்ததும் உண்மையான உத்தமமான இயேசுவின் சீஷனா உடனே மாறி இயேசுவுக்கு பின்னாடி போறான். 2 சீன்லயுமே 2 பேருமே பண்ணது ஃபெய்த் ஆக்ஷன் தான். எலிசா கீழே விழுந்த எலியாவினுடைய சால்வையை எடுத்துக்கொண்டு போய் எலியா முன்பு யோர்தானை கடக்கிறப்ப அடிச்சது மாதிரி இவனும் ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்றான். இவனும் அதே மாதிரி அந்த சால்வையை எடுத்துட்டு போய் யோர்தான் அடிக்கிறான். யோர்தான் அதே மாதிரி பிரியுது. இங்க பர்திமேயுவும் இனி பிச்சை எடுக்க இந்த சால்வை வேண்டி இருக்காதுன்னு ஒரு ஃபெய்த் ஆக்டா தான் சால்வையை வச்சுட்டு ஏசிட்டு போறான். 2 பேருமே பண்ணது விசுவாச கிரியைகள். இங்க எலியாவோட கிளைமேக்ஸ் சீன்ல சால்வை திரை மாதிரி விழுந்து அந்த கிளைமேக்ஸ் சீனை முடிக்குது. இங்க பர்திமேயுவோட குருட்டுக்கு இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ் சீனு.
இங்க அவனோட விழித்திரை மூடல, மூடி இருந்த விழித்திரை திறந்தது. அங்க திரை விழுந்துச்சு, இங்க திரை திறந்துச்சு. பொதுவா துக்கத்தின் அடையாளமா சால்வையை கிழிச்சுக்கிடுவாங்க, கிழிச்சுக்கிட்டு துக்கிப்பாங்க, அழுவாங்க. ஆனா அந்த சால்வையை வச்சுதான் எலியாவும் எலிசாவும் யோக நாட்டை கிழிச்சாங்க. அதோட அர்த்தம் தடைய கிழிச்சாங்க, துக்கத்தை கிழிச்சாங்க. அது போல இந்த மாதம் சாம்பலின் மாதம் அல்ல, சால்வையின் மாதம். இந்த சால்வை அன்று எலியாவுக்கு கிடைத்தது போல இன்றும் உங்கள் மேல் விரிக்கப்படும் இயேசுவின் சால்வையால் உங்கள் துக்கத்தை நீங்கள் கிழித்தெறிவீர்கள், உங்கள் தடையை நீங்கள் கிழித்தெறிவீர்கள். ஆமென். பிச்சைக்காரனாகிய பர்திமேயுவின் பழைய சால்வை உங்களிடமிருந்து விலகுகிறது. எலியாவின் புது சால்வைகள் உங்கள் மேல் போர்த்தப்படுகிறது. இம்மாதத்தில் பரத்திலிருந்து கீழே விழுந்த நீதியின் சால்வைதான் இயேசு. அந்த இயேசு என்னும் நீதியின் சால்வை உங்கள் மேல் விழும் இம்மாதத்தில். எலியாவின் தோளில் இருந்த அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த சால்வை எலிசாவின் தோளுக்கு மாறினது போல இயேசுவின் தோளில் இருந்த நீதியின் சால்வையும் கர்த்தத்துவமும் உங்கள் தோளுக்கு இம்மாதத்தில் டிரான்ஸ்பர் ஆகும். ஆமென். இனி சாம்பல் இல்லை, இனி சாக்கு உடை இல்லை, இனி சால்வை மாத்திரமே. உங்களுடைய சாம்பலின் நாட்களை சால்வையை போல கர்த்தர் சுருட்டுவார். இனி நீங்கள் சாம்பல் பூசிக்கொள்ளுவதில்லை, சால்வையை போர்த்தி கொள்ளுவீர்கள். மிகுந்த உபத்திரவப்பட்ட உங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்த நீதியின் சால்வைகள் உங்கள் தோள்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இம்மாதத்தில் உங்கள் தலையில் இருந்த பாரமும் உங்கள் கழுத்தில் இருந்த நுகமும் அது சால்வையாக மாறி உங்கள் தோளுக்கு மகிமையாக இறங்கும். இம்மாதத்தில் பாரம் சாரமாகி சால்வையாகி பனியை போல உங்கள் தோளின் மேல் இறங்கும். எலிசாவோட மீனிங் காட் இஸ் மை சால்வேஷன். எலியாவின் சால்வை எப்போது எலிசாவின் சால்வையாக மாறினதோ அந்த சால்வையில இருந்துதான் சால்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரட்சிப்பு ரெட்டிப்பா ஆரம்பம் ஆச்சு. இங்க இருந்துதான் மந்த் ஆஃப் ஷால் தான் மந்த் ஆஃப் சால்வேஷன். உங்க லைஃப்லயும் இந்த மந்த் ஆஃப் ஷால் இதுல இருந்து சால்வேஷன் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துலயும் ரட்சிக்கப்படுவீங்க, எல்லாவற்றிலையும் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். இந்த மாதம் மந்த் ஆஃப் ஷாலும் தான், மந்த் ஆஃப் சால்வேஷனும் தான். இந்த ஷால் சால்வேஷன் மந்த்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் இயேசு தம்முடைய நீதியின் சால்வையினால் மூடி மறைத்து போர்த்தி பாதுகாப்பார். ஆமென். இந்த ஷால் சால்வேஷன் மந்த்ல சால்வேஷனோட சேர்த்து உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் கொடுப்பார். ஆமென். வைராக்கியத்தை சால்வையாக அணிந்து கொண்டிருப்பவரின் வைராக்கியம் இதை இம்மாதம் உங்களுக்காக செய்து முடிக்கும். ஆமென். அன்று எலிசாவுக்கு கிடைத்த எலியாவின் சால்வை எங்கு போனதோ தெரியாது. ஆனால் இம்மாதம் இயேசுவின் நேச சால்வைகள் உங்கள் மேல் போர்த்தப்படும். பொன்னாடைகளும் சால்வைகளும் கனங்களும் மரியாதைகளும் இம்மாதத்தில் உங்கள் தோளை தொடும். ஆமென்.